பாபாவெல்லாம் துல்லியமாக ஒரு பெரிய பெரிய வேலைகளை செய்தவர்கள். எனக்கு என் வாழ்க்கையில அங்க அந்த உத்தரகாண்டுக்கு அங்க போகும்போது, அங்க மகாவதருடைய பாபாவோட குகைக்கு போகும்போதோ, அங்க இருக்கிற செயல் வடிவத்துக்கெல்லாம் போகும்போது எத்தனையோ செயல் அதிசயத்தை பார்த்த போது கூட அவர்கள் என்னிடம் சொன்னது, அந்த குகையிலேருந்து கொடுக்கப்பட்ட எனக்கு ப்ராசஸ், எனக்கு ஒரு கடிதம் மாதிரி கொடுத்தாங்க. திருவண்ணாமலையில இத்தனை நாளுக்குள்ள ஒரு ப்ராசஸ், இந்தந்த மாதிரி ப்ராசஸ், இந்தந்த மாதிரி அனுபவம், இந்தந்த மாதிரி செயல் வடிவம், கார்த்திகையில இந்தந்த மாதிரி நாள்ல இந்தந்த தேதியில இதெல்லாம் உனக்கு நிகழப்பட வேண்டும், இதெல்லாம் செயல் வடிவம் இருக்கும். அதற்கப்புறம் உன்னுடைய வளர்ச்சி பரிணாமமா இருக்கும், மக்களிடம் கிடைக்கும், நீ மக்களிடம் பெரிய போதனை பண்ணுவ, பெரிய செயல் வடிவம் இருக்கும். எல்லா செயல் வடிவத்துக்குள்ளேயும் மக்களோட நெருக்கமான ஒரு செயல் வடிவத்தை பண்ணுவ அப்படின்னு ஒரு லிஸ்ட் வரையறைய கொடுத்தாங்க. அந்த லிஸ்ட் படி தான் நான் ஒரு செயலாக்கத்தை தொடங்கினேன். அந்த லிஸ்ட் தான் அப்படியே துல்லியமாக அந்த மாற்றத்தை உருவாக்குனுச்சு. அப்ப ஒரு இடத்துக்குள்ள போறது, அந்த இடம் நமக்கு எப்படியெல்லாம் ஒரு செயல் வடிவத்தை காட்டுதுன்னு பாருங்க. அப்ப அந்த இடம் ஏன் இப்படி பண்ணுதுன்னா, அந்த இடமும் நானும் ஒரே செயலுக்கு தியான அனுபவத்துல மாறி இருக்கோம். அந்த இடம் எனக்கு ஷேர் பண்றதுக்கான ரீசன் என்னன்னு கண்டுபிடிச்சேன். கருணை அடிப்படையில் பண்ணுதா, இல்லை யாரோ ஒரு யோகி பரம்பரையிலேருந்து சொல்லதுனால பண்ணுதா, இல்லை என்னை தடுத்து ஆட்கொண்டு பண்ணுதானா? இல்லை, உன்னுடைய உடலுக்குள்ள இருக்கின்ற அனுபவமும் இந்த இடத்தோட அனுபவமும் ஒரே அனுபவமா இருக்கு. அதனால இந்த இடம் என்ன பண்ணுதுன்னா, உன் உடலோட சேர்ந்து நீயும் நானும் ஒண்ணுதான், நான் இந்த செயலை உனக்கு காட்டி தர்றேன். இப்ப உடலுக்குள்ள நீங்க இடுப்புல ஒரு விழிச்சிருச்சுன்னா உங்களால சும்மா இருக்க முடியாது, ஒரு வேலை செய்வீங்க. அதே மாதிரி ஒரு சக்கரம், ஒரே ஒரு சக்கரம் ஓபன் ஆயிருச்சுன்னா அந்த சக்கரத்துக்குன்னு ஒரு தன்மை இருக்கு. அந்த சக்கரம் கலர் கலரா சில காட்சிகளை உங்களுக்கு காட்ட வைக்கலாம், சில மனிதர்களை சந்திக்க வைக்கலாம், சில யாருமே படிக்காத புத்தகங்கள் உங்க கைக்கு வரலாம், சில அமானுஷ்யமான செயல்கள் உங்களுக்கு நடக்கலாம். இந்த 7 சக்கரத்துக்குள்ளேயும் 7 அதிசயம் இருக்கு. ஒவ்வொரு சக்கரத்தையும் ஒரு மனிதன் தொடும்போதோ, ஒவ்வொரு சக்கரத்துக்குள்ளேயும் ஒருத்தன் வந்து முழுமையாக வெளிப்படைஞ்சிச்சுன்னா 7 விதமான பெரிய அதிசயங்களும் 7 விதமான மாற்றம் இருக்கு. யோகிகளும் சித்தர்களும் சொல்லப்பட்டதும் நாம் அனுபவத்துல பார்த்தது, ஒரு சக்கரமும் ஒரு உலகம்னு சொல்லலாம். ஒரு சக்கரம் விழிச்சா அதுக்குள்ள ஆயிரக்கணக்கான ரகசியங்கள் வெளிப்படும். அப்ப 7 சக்கரத்துக்குள்ளேயும் பல்வேறுபட்ட ரகசியங்கள் ஒரு மனிதனுக்கு புலப்பட்டு கொண்டே இருக்கும். அப்ப சக்கரம் சும்மா நான் சொல்றாங்க பாருங்க, நம்ம ஆளுங்க 2 சக்கரம் விழிச்சிருச்சு, இன்னும் 2 சக்கரம் விழிக்கணும், விழிச்சோன்னு வந்து உங்களை பாக்குறேன். ஏன்டா 2 சக்கரம் விழிச்சிச்சுன்னா நீ என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாதா? 3 சக்கரம் விழிச்சிச்சுன்னா நீ என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாதா? அதை கடந்து வந்து பார்த்தவனா எனக்கு தெரியாதா? சாதாரணமா சொல்லுவாங்க நம்ம ஆளுங்க. இந்த நெற்றி கண்ணு திறந்துருச்சுங்க, அது கொஞ்சோண்டு இருக்கு, பார்த்துக்கணும், அதை முடிச்சுட்டு வர்றேன். இன்னொருத்தர் சொல்றாரு 3 சக்கரம் திறந்துருச்சு, இன்னும் 2 சக்கரம் இருக்கு. என் குருநாதரே சொல்லியிருக்காரு, நீ அந்த குரு கிட்ட போ, ஒன்றும் தப்பு கிடையாது. இந்த 3 விழிச்சு அடைஞ்சதுல இன்னும் 2 நீ விழிப்படைஞ்சு வச்சுட்டு போ. எங்க ஊர்ல என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லா நாளும் நான் பள்ளிக்கூடம் போக மாட்டேன், ஒரு நாள் பள்ளிக்கூடம் போவேன். எந்த நாள்னு கேட்டீங்கன்னா, என்னோட கூட படிக்கிறவங்களாம் சொல்லுவான், இன்னைக்கு வந்துடுறோமா. ஏன்டா இன்னைக்கு வந்துடுறோம்னா, இன்னைக்கு தான் நம்ம பள்ளிக்கூடத்துல முட்டை போடுறாங்கம்மா. அந்த முட்டை போடுற நாளுக்கு மட்டும் தட்டை தூக்கிட்டு போயிடுவேன் நான், ஏன்னா அன்னைக்கு அந்த முட்டை கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக. அப்ப வாத்தியார் சொல்லுவார், ஏன்டா படிக்கிறதுக்கு வாடானா, என்னடா நீங்க அப்படியே அழுகுற மாதிரி அப்படியே நிற்பேன். சரி போடா போடா அப்படின்ட்டுருவாரு. இப்போ மெயின் நான் வந்து பள்ளிக்கூடத்துக்கு போனது வந்து முட்டை போடுற நாள், செருப்பு கொடுப்பாங்க கருப்பு கலர்ல, அந்த செருப்பு வாங்குற நாள், காக்கி கலர்ல ஒரு டவுசர் கொடுப்பாங்க. அப்ப இந்த சட்டை பட்டன்லாம் கிழிஞ்சு உடஞ்சி கிடஞ்சிருக்கும், வெள்ளை சட்டை ஒன்று கொடுப்பாங்க. இது நாள்லாம் கரெக்டாக போயிடுவேன் நான். அதே மாதிரி கரெக்டாக 3:30 மணிக்கு பள்ளிக்கூடத்துக்கு போவேன். எல்லாம் 9 மணிக்கு தானே பள்ளிக்கூடத்துக்கு போவாங்க, 3:30 மணிக்கு போவேன். ஏன்னா என் செட்டில் இருக்கிறவங்க எல்லாம் நொண்டி விளையாடுவாங்க. அரை மணி நேரம் 4 மணிக்கு பள்ளிக்கூடம் விடும், 3:30 மணிக்கு நொண்டி விளையாடுறதுக்காக விளையாட்டுக்காகன்னு அடிப்பாங்க. அப்ப விளையாட்டுக்காகனு பள்ளிக்கூடமே போகாம விளையாடுறதுக்கு இங்க வந்துருவேன். முடிச்சோடனே ஸ்கூல் 4 மணிக்கு பெல் அடிச்சோடனே அந்த பிரேயர்ல நான் நிற்பேன். வாத்தியார் பார்த்துட்டு, ஏன்டா காலையில ஆப்சன்ட்ல இருந்தா இப்ப என்னடா அங்க நிக்கிற? காலையில பிரேயர்ல நான் இல்ல, சாயந்தரம் பிரேயர்ல நான் நிற்பேன். இல்ல நாங்க இது கொல்லைக்கு போயிட்டேன், வயலுக்கு போயிட்டேன். அவரே கன்ஃபியூஸ் ஆயிடுவாரு, என்னடா ஒருத்தன் மாலையில வந்து நிக்கிறான பிரேயர்ல, காலையில வந்து நின்னா பரவாயில்ல, மாலையில வந்து இது மாதிரி பல நாள் பண்ணியிருக்கிறாங்க. பல செயலாக்கம். பல பேர் வந்து ஒரு 4 பேரை எனக்கு அவனே ஒரு குழு மாதிரி போட்டு, அவனை பள்ளிக்கூடத்துக்கே வரமாட்டான், அவனை தூக்கிட்டு வாங்கலாம் எனக்கு அனுப்புவாங்க. நான் என்ன பண்ணுவேன்னா, அவங்களே ஏமாற்றி ஸ்கூலுக்கே போக விட மாட்டேன். அந்த 5 பேர் வந்தாங்கல்ல என்ன தேடி, அவங்களே 3:30 மணிக்கு தான் போவாங்க. அவங்களுக்கும் வேற விளையாட்டை கொடுத்து வேற செயலாக்கி போயிடும்.
ஏன்னா அது ஒருத்தனை பிடிக்க போய் 4 பேர் போனால் அவனையும் காணும் அப்படிங்கிற வாத்தியார் வந்து சொல்ல ஆரம்பிச்சிருவாரு. அப்புறம் பல நாள் டீச்சர் வாத்தியார் சாப்பாடு கொண்டு வர கப்பு, அந்த கிண்ணம், அந்த செயல்லாம் நான் தான் விளக்கி அழகா அந்த பெஞ்சில் கவுத்து வச்சிருப்பேன். அதனால நம்மளை படிக்கவே சொல்ல மாட்டாங்க. ஆனால் அவன் நான் சொல்லு, ஏபிசிடி சொல்லு, எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அந்த சாப்பாடை கரெக்டாக வந்து பண்ணியாது. அதே மாதிரி டீச்சர் வந்தோடனே எங்கள் ஊரில் வந்து அந்த வயதில் இருப்பாங்கள டீச்சரு, இளமையில், அதனால அந்த ஊருக்காரவங்களாம் யாராவது பார்த்துருவாங்க, அவங்கள ஏதாவது கிண்டல் பண்ணுவாங்க. அது மாதிரி இருக்கிறனால கூட ஆள் அழைச்சிட்டு வருவாங்க. என்னதான் கூப்பிட்டு வருவாங்க, டேய் நீ வந்து பசி ஏற்றி விடணுன்ட்டாங்க. நான் வந்து முன்னாடி வந்து நின்று, யாரும் பார்க்கல டீச்சர் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி பஸ்ஸை மறித்து அவங்கள ஏற்றி விடுவேன். அந்த மாதிரி ஒரு செயல் வடிவமெல்லாம் இருந்ததுனால சின்ன அந்த முதல் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் படிக்கும் போதெல்லாம் நீ என்ன படிச்ச என்ன போனலாம் கேட்க மாட்டாங்க. என்னைக்காவது எங்கள் அப்பாவுக்கு போர் அடிச்சு, இது என்னடா உனக்கு ஒரு புத்தகம் கொடுத்தாங்களே, அது என்னடான்னா அந்த புத்தகம் அப்படியே புதுசாக இருக்கும். பள்ளிக்கூடத்தில் கொடுத்ததை எடுத்து படித்தாதானே கொஞ்சம் பழசாகும், அப்படியே அயன் பண்ண மாதிரியே இருக்கும். அவர் எடுத்துகிட்டு வந்து 2 கொஸ்டின் கேட்பார். எனக்கு என்ன தெரியும், ஒன்றுமே தெரியாது. அப்படியே நிற்பேன். அடியோன்னு அடிப்பார். அவருக்கு கோபம் தீர்ற வரைக்கும் அடிப்பார். அடித்து முடித்தோடனே உள்ளே போயிட்டு ஒரு 10 நிமிஷம் உள்ளே உட்காந்துருப்பேன். திருப்பி ஒரு 10 நிமிஷம் கழித்து அவர் பார்த்துட்டு அவர் வியர்ப்பு போய் நிற்பார் செவுத்துல. என்னன்னு கேட்டால், நான் அப்படி நின்றுக்கிட்டு இருந்தவன் பக்கத்தில் ஒரு விளக்கு இருக்குது. அந்த விளக்கு எரிஞ்சிக்கிட்டு இருக்கல, நிழல், நம்மளுடைய நிழல் வந்து அது செவுத்துல படும். அப்போல்லாம் சிமிலி விளக்கு, ஒரு சிமிலி விளக்கில் அந்த நிழல் வந்து பட்டோன்னே இவர் அடித்த கோவத்தில் அந்த நிழல் வந்து செவுத்துல தெரியுதா அந்த விளக்கில், அப்படியே பார்த்துக்கிட்டு அந்த நிழல் இப்படி ஆடுமா, அதை ஆடுறதை பார்த்துட்டு நான் எந்திரிச்சு நானே டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பேன். அந்த நிழலை பார்த்து இப்படி போனால் இப்படி ஆடுவேன். அவர் அங்கேருந்து பார்த்துட்டு வந்து படிப்பான்னு பார்த்தா திருப்பி ஆடிக்கிட்டு இருக்கான். திருப்பி அடிப்பார். அடியோன்னு அடிப்பார். திருப்பியும் அழுவவே மாட்டேன், திருப்பி உட்காந்துருப்பேன். இந்த மாதிரி அவரே டயர்டாயிருவார். இந்த மாதிரி நிறைய வேலைகள் எல்லாம் அந்த சிறு வயதில் காலங்களில் நம்ம வந்து செஞ்சுருக்கிறோம். இதெல்லாம் எதற்காக ஒரு செயல் வடிவம், எதற்காகன்னா ஒரு 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 செயலை தெரிஞ்சுக்கணும், நம்ம வாழ்க்கையில் எப்படி நடந்திருக்கு. நிறைய உங்கள் வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன குழந்தைங்கள் எல்லாம் நல்ல இன்னைக்கெல்லாம் வந்து ஒரு சாதாரண குழந்தைங்கள்லாம் இங்கிலீஷ் மீடியத்துக்குள்ளே ஒரு 8th 9th படிக்க வேண்டிய பசங்களோட படிப்பு இன்னைக்கு ஒரு 3 வயசு 4 வயசுல இருக்க பிள்ளைங்களே விவரமாக படிக்குதுங்க. ஒரு 8 வயசு 9 வயசுலலாம் பார்த்தீங்கன்னா நல்ல பிரில்லியண்டாக இன்னைக்கு மாணவர்கள் நல்லா படிக்குதுங்க. ஆனால் இன்னும் அந்த மாணவர்களுக்கிட்டலாம் என்ன ஒரு செயலை சேர்க்கணும்னா, இந்த பெற்றோர்களுடைய விழிப்பு, இவங்களுடைய விழிப்பு இருந்தால் தான் அது அடுத்த இடத்துக்கு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்க முடியும். அப்படி தான் ஒரு அனுபவத்தை நம்ம வந்து ஒரு ஃபியூராக பெற்றிருக்கிறதுனால இந்த செயலாக்கத்தெல்லாம் பேச முடியுது. அந்த மகாவதார் பாபாங்கிறது கூட நாம் நினைச்ச விஷயம் வேற. அந்த அனுபவம் பெற்றதுக்கு அப்புறம் தான் அவருடைய முழுமையான விஷயத்தை நம்மளால அறிஞ்சிக்க முடிஞ்சிச்சு. அதுக்கான வாய்ப்பையும் நம்மளால உருவாக்கி கொள்ள முடிஞ்சிச்சு. அதை நீங்க அவசியமாக பார்த்துக்கணும். தியானம் பண்ணுகிற ஒவ்வொரு மாணவர்களுக்கும் அவசர வாழ்க்கையில படாம நல்ல நிதானமாக உங்க வாழ்க்கையை, உங்களுடைய செயலாக்கத்தை செய்யுங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு செயல் வடிவத்தை அப்படிதான் பண்ணிக்கணும். ஒரு குருவை அணுகுறதும் தெளிவா அணுகணும், காத்திருக்கணும், ஒரு செயல் செய்யணும். அப்பதான் அது ஒரு பெரிய ப்ராசஸை மாற்ற முடியும். தியானம் என்பது ஒரு பெரிய ப்ராசஸ், பெரிய ஒரு வடிவம். இந்த உடலை வந்து வேற ஃபார்முலாவில் மாற்றணும்னா சாதாரண விஷயமா சொல்லுங்க? ஒரு அறுவை சிகிச்சை ஆகுது, டாக்டர் எனக்கு டைம் ஆகுது, டக்குன்னு ஒரு 1/2 மணி நேரத்தில் பண்ணி விடுங்க எனக்கு அறுவை சிகிச்சை அப்படின்னு சொன்னோம்னா அவங்க என்ன ஆவாங்க? அதுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்குல்ல. அந்த மாதிரி தான் உடல் பருவமாற்றம் அடையணும்னா அதெல்லாம் காத்திருந்து நிதானத்தோட ஒரு வேலையை செஞ்சுக்கணும். இதெல்லாம் போகிற போக்கில் இந்த காரில் போயிட்டு இருக்கும்போது 2 வீலரில் போயிட்டு காற்று கம்மியாக இருக்குன்னு ஏர் பிடிக்கிற வேலை கிடையாது. இதெல்லாம் ரொம்ப கவனமாக செய்ய வேண்டிய வேலைகள். ரொம்ப கவனமாக வாழ்க்கையில் ரொம்ப நுட்பமாக ஒரு அனுபவம், ஒரு குருவோட பயணிக்கிறது, ஒரு தியான சென்டரில் பயணிக்கிறது, நம்ம தியானம் பண்ணுறது, நம்மளுடைய வாழ்க்கையில் ஆன்மீக ரீதியாக ஒரு பிரயாணத்தை மேற்கொள்கிறது, நம்ம கடந்து வந்த துன்பத்தெல்லாம் ஒரு மாலை மாதிரி கோத்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக பார்க்கும்போது அது ஒரு பெரிய சுகமாக இருக்கும். அதெல்லாம் நீங்கள் வந்து பார்க்க மாட்டுறாங்க நிறைய பேர். அதுதான் ரொம்ப ஃபீலாக இருக்குது. அது தயவு செய்து பார்த்துக்கங்க. ஒரு நல்ல செயலாக இருக்கட்டும்.